சென்னையில் சாந்தி, ஏவிஎம் ராஜேஸ்வரி, பிரார்த்தனா, அகஸ்தியா உள்ளிட்ட திரையரங்குகளின் வரிசையில் உதயம் திரையரங்கம் மூடப்படுவது சினிமா ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முடிவுக்கு வரும் சென்னையின் 40 ஆண்டுகால அடையாளமான உதயம் திரையரங்கம் உதயமானது முதல் மூடப்படுவது வரையிலான வரலாறு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக மக்களின் பொழுதுபோக்கில் முதன்மை இடத்தில் இருப்பது சினிமாதான். சென்னையை பொறுத்தவரையில் ஆரம்ப காலங்களில் ஏராளமான திரையரங்குகள் இருந்தன. காலப்போக்கில் அவைகள் இடிக்கப்பட்டு மல்டிபிளெக்ஸ் கலாச்சாரம் அதிகரித்தது. அந்த வகையில் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக விளங்கிய உதயம் திரையரங்கம் திங்கட்கிழமையுடன் தனது மூச்சு காற்றை நிறுத்த உள்ளது. 40 ஆண்டுகாலம் ரசிகர்களை மகிழ்வித்த உதயம் திரையரங்கம் நாளை இடிக்கப்பட உள்ளது. சென்னை அசோக் பில்லர் பகுதியில் அமைந்துள்ள உதயம் திரையரங்கம் கடந்த 1983ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. சென்னையின் மைய பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த திரையரங்கிற்கு மவுசு அதிகரித்தது. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள உதயத்தூரில் இருந்து வந்த பரமசிவம் பிள்ளை மற்றும் அவரது 5 சகோதரர்கள் இணைந்து அசோக் பில்லரில் 1983ஆம் ஆண்டு நிலம் வாங்கி இத்திரையரங்கை கட்டினார்கள். ஆரம்பத்தில் ஒரே ஸ்கிரீன் தான் கட்டப்பட்டது. என்ன பெயர் வைக்கலாம் என்று யோசித்த போது அவர்களின் உதயத்தூர் ஊரின் நினைவாக உதயம் என பெயர் வைக்கப்பட்டது. அதன் பிறகு காலப்போக்கில் வளர வளர உதயம், சந்திரன், சூரியன், மினி உதயம் என வளர்ந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சென்னையில் சத்தியம், அபிராமிக்கு பிறகு பெரிய திரையரங்கம் என்றால் அது உதயம்தான். அதில் ஓடுனது நல்லா நிறைய படமும் நல்லா ஹிட்டான படங்க தான் ஓடிச்சு. ஆனால் இப்போ கண்டிஷனுக்கு பார்த்தாக்கா அந்த தேட்டரை இடிக்கிறதே எங்களுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அது இன்றைக்கும் அது பேர் போகும், இடித்தாலுமே அது பேர் போகுது தான். அந்த மாதிரி தேட்டரு இடிச்சிட்டாங்க. உதயம் திரையரங்கில் ரஜினிகாந்த் நடித்த சிவப்பு சூரியன் திரைப்படம் முதலில் திரையிடப்பட்ட திரைப்படமாகும். கடைசியாக புஷ்பா 2 திரைப்படம் திரையிடப்பட்டது. ரஜினிகாந்த், கமலஹாசன், பிரபு, சத்யராஜ், அஜித், விஜய் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்கள் வெள்ளி விழா கண்டுள்ளது. நடிகர்களுக்கும் பிடித்தமான திரையரங்காக உதயம் இருந்துள்ளது. ரஜினி, கமல், அஜித், விஜய் படங்கள் ரிலீஸ் ஆனால் ரசிகர்கள் கட் அவுட் வைத்து கொண்டாடி மகிழ்வார்கள். தமிழ் சினிமாவில் பல காட்சிகள் உதயம் திரையரங்கில் எடுக்கப்பட்டுள்ளன. அஜித் நடித்த ஆனந்த பூங்காற்றே என்ற படத்தில் கூட உதயம் தியேட்டரிலே என் இதயத்தை தொலைத்தேன் என்ற பாடல் இடம்பெற்றிருக்கும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற உதயம் தியேட்டர் சென்னையின் மையப்பகுதியில் இருந்தாலும் சாமானிய மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து படம் பார்க்கும் அளவிற்கு டிக்கெட் கட்டணம் உதயம் திரையரங்கில் குறைவாக இருந்தது. உதயம் திரையரங்கம் தொடங்கப்பட்ட போது டிக்கெட் விலை 2.5 ரூபாயாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் கடைசியாக 120 ரூபாய் வரை விற்கப்பட்டது. கால மாற்றம், மல்டிபிளெக்ஸ் திரையரங்கத்தின் புதுப்பிப்பு, OTT தளங்கள் ஆதிக்கம் ஆகியவற்றால் உதயம் தியேட்டருக்கு ரசிகர்கள் வரத்து குறைந்து காணப்பட்டது. நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அங்கே படம் பார்த்துட்ருக்கேன். தளபதி படத்துலேருந்து இங்கே தான் நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீடு பின்னாடி ஜாஃபர்கான்பேட்டை. இந்த மாதிரி இடிக்கிறாங்க, கேட்டு ரொம்ப மனசு வேதனையாகவும் இருக்குது, சங்கடமாகவும் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது ஏற்ற உகந்த ஒரு தியேட்டர் இது. மினிமம் டிக்கெட்டில் பார்க்குறது. மால்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 250 ரூபா அப்படி இருக்குங்க, 100-110 ரூபாய்க்கு பார்த்துடலாம். பாப்கார்னு இது வெளியிலேருந்து ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்தால் கூட ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. இதன் காரணமாக உதயம் திரையரங்கம் மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. உதயம் திரையரங்கம் முழுவதுமாக இடிக்கப்பட்டு பிரபல கட்டிடமான நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட உள்ளது. சென்னையில் சாந்தி, ஏவிஎம் ராஜேஸ்வரி, பிரார்த்தனா, SSR பங்கஜம், அகஸ்தியா ஆகிய திரையரங்குகளின் வரிசையில் உதயம் தியேட்டரும் மூடப்படுவது சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை முதல் உதயம் திரையரங்கம் இடிக்கப்படுவதால் ரசிகர்கள் அப்பகுதிக்கு சென்று புகைப்படம் எடுத்து பிரியாவிடை கொடுத்து வருகின்றனர். சினிமா உள்ளவரை உதயம் திரையரங்கம் அஸ்தமனமாகாமல் ரசிகர்கள் மனதில் நிலைத்து இருக்கும் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்த்ராஜ்.